ஹாய், வெல்கம் டு ரவி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ப்ரூச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் பேட்டர்ன் இது மட்டும் தான் பண்ணுவோம், ப்ரூச் ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நம்ம ப்ரூச் ஒர்க்கும் பண்ணுவோங்க, அது போக பெயிண்டிங்கும் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரூச் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படின்னா டசர் சில்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனியன் கலர் மாதிரி சாரீ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக பிளைன் தான். அங்கங்கே இந்த மாதிரி டிராப் ஷேப்பில் புட்டா கொடுத்துருக்காங்க. சாரியோட கீழே பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெரிய ஃப்ளார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ப்ளவுஸ் வந்து வேறு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இதான் ஃபஸ்ட்டு தடவை நம்மகிட்ட வந்திருக்காங்க. ஸோ கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து பண்ணி கொடுப்பீங்களாங்க்கா அப்படின்னாங்க. பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே தோணுச்சு, இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே சேம் ஃப்ளார் தான் நாங்கள் வந்துட்டு அதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அவங்க ரொம்ப சிம்பிளாக போதுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாரை நான் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து ட்ரேஸ் தான் எடுத்திருக்கேன், நான் ஓனெல்லாம் வரையில. ஸோ வரைஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் டிஷ்யூ கிளாத் வந்து எடுத்திருக்கு, பிளைன் டிஷ்யூ எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த சாரீக்கு வந்து டிஷ்யூ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஃப்ளார் என்ன கலரில் இருந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி டிஷ்யூ வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அதனால நான் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்கல இது வரைகிறதுக்கு. பேப்பரில் இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு பேப்பர் இப்படி அடியால் வச்சுட்டு அது அப்படியே மேலே நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா தெரியும். பென்சிலில் தான் நம்ம வந்துட்டு பேப்பரில் நல்லா டார்க்காக பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே இப்போ வந்து நான் ஒயிட் பென்சில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பென்சிலை வச்சுட்டு நான் அப்படியே வந்து வரைஞ்சி எடுத்துட்டேன். ரொம்ப சிம்பிள் தான் இது வந்துட்டு பண்ணுறதுக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். அவுட்லைன் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோங்க, வேறு எதுவும் கிடையாது. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நான் கட் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அந்த சாரீ கலருக்கு மேட்ச் ஆகாது, கொஞ்சம் ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நல்லா இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதனால நான் இந்த கலர்ல வந்துட்டு கட் பீட் எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன். நீங்க கட் பீடை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பீடா ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அந்த எப்படி சொல்றது அந்த ஷேப் வந்துட்டு நல்லா வரும். அதே மாதிரி இதோட அவுட்லைனை மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்றோம். ஸோ இதோட அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈவனாக வந்து ஷேப் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும். இப்போ வந்துட்டு பெட்டல் ஃபுல்லாகவே வந்து நான் போட்டுட்டேன். சென்டரில் நம்ம ஃபில் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான். சீக்வன்ஸ் வந்துட்டு சில்வர் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். அது போக ஒயிட் கலர் பியர்ல் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சென்டரில் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் வந்துட்டு அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒயிட் கலர் பியர்ல் போட்டு இதை எப்படியே உள்ள, அதாவது பியர்ல் விட்டுட்டு அடியில் சீக்வன்ஸில் வந்துட்டு த்ரெட்டு சரி நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு இதை அப்படியே வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போடுறப்ப உங்களுக்கு அந்த பீடு வந்துட்டு அப்படியே மேலே எப்படி சொல்கிறதுனா ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக போட்டதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னா இதை சுற்றி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த பீடு போடுறது வந்துட்டு நீங்கள் கையூசிலையும் போடலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஆரி நீடில் அந்த நாட் போட வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையூசிலையுமே தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஜரியில் அவுட்லைன் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம கட் பண்ணுறப்ப அந்த எப்படி சொல்கிறதுன்னா பீடு அடிப்படல, இன்னொன்னா ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அதனால் எப்போவுமே வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது நல்லது. இதுக்கு நான் வந்து சில்வர் கலரில் தான் கொடுக்குறேன். ஏன்னா அதில் வந்து சில்வர் தான் வந்துட்டு ஜரி இருந்துச்சு. நம்ம உள்பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அது தெரியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு சில்வரில் தான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக வந்துட்டு அவுட்லைன் கொடுங்க. சரி, குட்டி குட்டியாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அவுட்லைனுக்கு.
அவ்வளோதான், அவுட்லைன் போட்டாச்சு. நான் சிங்கிள் லைன் தான் கொடுக்குறேன். நாம வந்து க்ளூ அப்ளை பண்ணி தான் இதை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு உள்பக்கமாக நான் திருப்பியிருக்கேன். சரி, அது வீடியோ வந்துட்டு ஓடலை, நான் கவனிக்காமல் வந்துட்டு அப்படியே திருப்பி இது பண்ணிட்டேன். ஒரு பெட்டலுக்கு பாருங்கள் க்ளூவும் போட்டுட்டேன். அடுத்தது வந்துட்டு இன்னொரு பெட்டலுக்கு நான் போட்டு காட்டுறேன், எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறதை இதில் போடுறேன். இது வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு போடுறோம். இந்த க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணுறேன், ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம இந்த ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அது மேலே மட்டும் போட்டால் போதும், உள்ளே வந்து போட தேவையில்லை, போடக்கூடாது, அது ஒரு மாதிரி தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக அந்த த்ரெட்டு மேலேயே வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த சென்டரில் பீட் லைன் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்குமே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் சீக்கிரமும் காஞ்சிரும், அப்புறம் ஒரு மாதிரி திட்டாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக. ஓகே, இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா பெட்டல்ஸ்க்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நான் வந்து இது நைட் டைமில் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நான் காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுருவேன். ஸோ காலையில் இதை எப்படி கட் பண்ணி அதை எப்படி வந்துட்டு ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம் பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இது ஃப்ரேம் எடுத்துகிட்டு கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அப்படியே ஃப்ரேமில் இருக்கிறப்பவே வந்துட்டு அப்படியே சும்மா எப்படி சொல்கிறது, ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நல்லா நீட்டாக அந்த ஜரி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டியே வந்துட்டு அழகாக கட் பண்ணிக்கணும். சிசர் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அந்த கார்னர் வந்துட்டு ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதில் போய் அந்த த்ரெட்டில் வந்து படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டோட்டலாக எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நீட்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள், எதுவுமே பிசர் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா ஃப்ளார்ஸையும் இதே மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்துட்டு சென்டர், அதாவது கீழே இந்த பைப்பிங் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளார் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்லீவோட சென்டரில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ சைடில் வந்துட்டு தையல் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இது வந்து கையோட சைடு தையல், இதை வந்து பிரித்து விட்டுட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கை கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அப்படியே பண்ணிக்க முடியும். பட் இது கொஞ்சம் சின்ன கை சுற்றளவு அப்படிங்கிறதுனால நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ பிரித்தாதான் இன்னுமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து அந்த ப்ரூச் எடுத்துட்டு ஸ்லீவோட சென்டர் செக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு பின் குத்திருக்கேன் பாருங்கள், குண்டூசி குத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அண்ணா அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறாங்க. எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஓரத்தில் வந்து ரொம்ப இப்படி வந்து தூக்கக்கூடாது, மைல்டாக மட்டும் தூக்குனா போதும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீடோட எட்ஜிலே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் அண்ணா எப்படி தைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்தேன், அது வந்து ஷேப் வேறையாக போயிடுச்சா, லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறதுக்கு பதிலாக போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன், அதனால் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு த்ரெட்டு வந்து அந்த டிஷ்யூ கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேட்சாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தெரியாது, விசிபிளாக வந்துட்டு தெரியாது. ஸ்டிச்சஸ்மே ரொம்ப கஜன்னு போட தேவையில்ல. அந்த பெட்டலோட வளைவு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வளைவுகிட்ட எல்லாம் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். த்ரெட்டு வந்து நான் 2 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா சிங்கிள் ரொம்ப இதாக இருக்கும், தின்னாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் 2 ஸ்டாண்டு வந்து த்ரெட் எடுக்க சொல்லியிருக்கேன். நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து தைக்கணும், ஏன்னா ப்ளவுஸோட கிளாத்தை சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தைக்கணும்.
இது பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம நல்லா கரெக்டாக தைக்கல அப்படின்னா இந்த துணி வந்து கையில் ஸ்லீவ் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்க தெரியும். இதில் பாருங்கள் எங்காவது ஒரு இடத்துல சுருக்கு தெரியுதா, எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எப்படி வந்து அந்த ப்ரூச் பண்ணினேன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். சரி ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக எல்லாத்தினாலையும் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.